நாகப்பட்டினம் வேதாரண்யம் அருகே தானி கோட்டகத்தைச் சேர்ந்த பவிதா தோப்புதுறை பெருமாள் வடவளாகத்தில் உள்ள பெற்றோரை பார்க்க வந்தார். பின்னர் வீட்டுக்கு புறப்பட்டார். அந்த தெருவில் நடந்து சென்றபோது பழனி என்பவரின் வளர்ப்பு நாய் பவிதாவை துரத்தி கடித்தது. அலறல் சத்தம் கேட்டு அவரது தாய் ஓடி வந்து விரட்ட முயன்றார். ஆனால் இருவரையும் நாய் மாறி மாறி கடித்தது. நாயின் உரிமையாளர் குடும்பத்தினர் தங்கள் நாயை கட்டுப்படுத்தாமல் வீட்டு வாசலில் நின்றபடி கடிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். இரு குடும்பத்துக்கும் இடையே ஏற்கனவே தகராறு இருந்ததால் நாயின் உரிமையாளர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. கடிபட்ட தாய் மகள் இருவரும் வீட்டிலிருந்து கம்பி கட்டையை கொண்டு வந்து அந்த நாயை வெளுத்தனர். பின் இருவரும் மருத்துவமனைக்கு சென்றனர்.